Hello children, welcome to 6th standard maths class, chapter 6, squares and square roots, exercise 6.3. Today we are going to solve the sum from 7. The students of the class 8th of your school donated rupees 2401 in all for Prime Minister's National Relief Fund. Each students donate as many rupees as the number of students in the class. Find the number of students in your class. So ஒரு ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 2401 rupees வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணுறாங்க ஃபண்டுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மணி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருப்பாங்க, 10 rupees கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 30 rupees கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2401 rupees வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், டொனேட்டட் மணி வந்து 2401 தெரியும். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் சேமாக தான் இருக்கும், நம்பர் ஆஃப் மணியும் சேமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈச் டொனேட்டடும் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ let take number of student equal to x, number of student, number of each students வச்சுக்கலாம். So number of each student donated x into x. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ மணி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேட்டட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், டொனேட்டட் மணி தெரியும். ஸோ டொனேட்டட் மணி எவ்வளோ இருக்குது, therefore donated money equal 2401. ஸோ டொனேட்டட் மணி தான் நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணிக்கோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். தர்ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2401. ஸோ நம்ம 2401 இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2401. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2401. ஸோ ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிப்போம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணலாம். ஸோ 0 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 டேபிள் 3 டேபிள் 5 டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ 7 டேபிள் எடுத்துக்கலாம். 7 3s 21. ஸோ 21 ரிமைனிங் 4ல் 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 4 times. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ரிமைனிங் இருக்கும். ஸோ 3 times. ஸோ திருப்பி என்ன டேபிளில் பண்ணலாம், 7 டேபிளே பண்ணலாம். ஸோ 7 டேபிளில் பண்ணிங்கன்னா 4 9. ஸோ நெக்ஸ்ட்டு 7 டேபிள் 7 7s 49. ஸோ நெக்ஸ்ட்டு 7 டேபிள் 7 1. ஸோ நம்ம இதுக்கு வந்து பேர் கண்டுபிடிச்சிட்டோம். therefore ரூட் ஆஃப் 7 மல்டிபிள், ஸோ 2 பேர்ஸ் இருக்குது. ஸோ 7 மல்டிபிள் 7 மல்டிபிள் 7 இருக்கும். ஸோ 2 பேர் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒன்று காமனாக எடுத்துடலாம், 7 into 7. ஸோ 7 7s 49. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 49. therefore ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். therefore 49 students in the class 8. So next we are going to solve 8th sum. 2025 plants are to be planted in a garden in each year, way that each row containing as many plants as the number of row. Find the number of plants in each row. ஸோ என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக 2025 பிளான்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பிளான்ஸ் இருக்கோ அவ்வளோ
ரோஸ்லேயும் காலம்ஸ்லேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பிளான்ட்டுன்னு தெரியாது, எவ்வளோ ரோஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் த பிளான்டட் பிளான்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கலாம், ஸோ ஈச் ரோ கண்டைனிங் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் நம்ம என்ன எடுத்துக்குவோம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஏன்னா சேம்னு நமக்கு தெரியும். ஸோ லெட் டேக் number of row of planted plants. planted plantsல என்ன, நட்ட பிளான்ட்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈச் ரோ கண்டைன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஈச் ரோ கண்டைன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப், ஈச் ரோ கண்டைன் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துப்பீங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ பிளான்ட் நமக்கு இருக்குன்னு தெரியும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2025 plants. So x square equal to 2025. So x equal to root of 2025 எடுத்துப்போம். ஸோ ரூட்லேருந்து கேன்சல் பண்ண ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. 2025 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 6 7 5 5 25 5 3 15. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பண்ணிக்கோங்க. 2 times ரிமைனிங் 1 3 5 15. ஸோ நெக்ஸ்ட் என்ன டேபிள், 3 டேபிளே பண்ணிக்கலாம். 7 3 21. ஸோ ரிமைனிங் 1 5 3 15. ஸோ 3 டேபிள் 3 2 6 ரிமைனிங் 1 5 3 15. ஸோ 5 டேபிள் 5 5 25 5 into 1. So 1 pair, 2 pair, 3 pair. So 3 pairs இருக்குது. So root of 3 multiple 3 1 pair, 3 multiple 3 another pair, 5 multiple 5. So each pair இருக்கிறதுனால நம்ம 1 வந்து காமனாக எடுத்துக்கலாம் ரூட்லேருந்து. 3 multiple 3 multiple 5ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 3 multiple 3 multiple 5, 3 3s are 9, 9 5s are 45. So x equal to 45. Therefore 45 plants in each row. ஸோ ஒவ்வொரு ரோலையும் எவ்வளோ பிளான்ட் இருக்குது, 45 பிளான்ஸ் இருக்குது. ஸோ 45 into 45 நம்ம பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2025 வரும். ஸோ we find a correct answer. So next we going to solve 9th sum. Find the smallest square number that is divisible by each of the number 4 9 10. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அந்த நம்பர் வந்து எதால் வந்து டிவைட் ஆகும்னா 4ஆலையும் 9ஆலையும் 10ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4ம் 9ம் 10 சேம் வந்து மல்டிப்புளாக டிவைட் ஆகிற ஒரு நம்பரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணால் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4ஆலேயும் அது மல்டிப்புள் ஆகும், 9ஆலேயும் மல்டிப்புள் ஆகும், 10ஆலேயும் மல்டிப்புளும் டிவைடே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வி டேக் எல்சிஎம் ஆஃப் 4, 9 and 10. ஸோ 4, 9, 10 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 2 2s are 4, ஸோ 9, 5 2s are 10. So 2 table 1 9 5. 3 table 1 3 3s are 9 5. Next 3 table 1 1 5. 5 table 1 1 1. So we got a pair LCM equal 2 multiple 2 multiple 3 multiple 3 into 5 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 2s are 4, 3 3s are 9 into 5. ஸோ ஈஸியாக பண்ணலாம்னா 5 4s are 20 into 9,
0 18. ஸோ எல்சிஎம் வந்து 118 வந்து நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 180 ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்? எஸ், ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா 180 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 9 2s 18. ஸோ 2 டைம்ஸ்னால் 90ல் ஆஃப் வந்து 45. ஸோ 45 வந்து 2 டைம்ஸ் பண்ண முடியாது. ஸோ 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 1 3 5 3s 15. ஸோ 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 5 வரும். ஸோ 5 into 1. ஸோ 180 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணால் 2 multiple 2 multiple 180 equal to 2 multiple 2 multiple 3 multiple 3 into 5. ஸோ இதுக்கு பேர் இருக்குது, இங்கே பேருக்கு 5க்கு மட்டும் பேர் இல்லை. therefore 5 has no pair. ஸோ 5 வந்து பேர் இல்லை. 5க்கு பேராக இருந்தால் 180 வந்து என்னவா இருக்கும்? ஸ்கொயர் நம்பராக இருக்கும். ஸோ 180 வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஸோ இது கூட ஒரு 5 நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 180 கூட ஒரு 5 மல்டிபிள் பண்ணால் இங்கே மல்டிபிள் 5 வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் which can dividable by 4 9 10. ஸோ அதுதான் நம்மளுடைய கொஷின் கேட்டிருக்காங்க. therefore new square நம்பர். நியூ ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 180 multiple 5. ஏன்னா 5க்கு தான் பேர் இல்லை. ஸோ 5க்கு ஒரு பேர் வரணுன்றதுக்காக நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 0 5 8s 40 0 1 5 is 5 5 plus 4 9. ஸோ 90. ஸோ 90ன்றது என்னம்மா? ரூட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ therefore 900 is smallest square number which is divisible by each of the number which is divisible by 4 9 and 10. Okay, that's it. So let me go to next sum. Find the smallest square number that is divisible by each of the number 8 15 20. The same method. So first நம்ம என்ன எடுத்துக்கணும்? LCM of 8 15 20க்கு LCM எடுங்க. ஸோ 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 15 20 2 times 4 15 10 2s 20. So 2 times 2 15 5 2s 10. So 2 times 1 15 5. So 2 times அப்புறம் 3 times பண்ணிக்கலாம். 1 5 5 5 3s 15. Okay. So next 5 times 1 1 1. So LCM equal 1 pair 2 pair. So 2 multiple 2 2 multiple 3 into 5. So multiple பண்ணிக்கலாமா? 2 2s 4 2 3s 6 into 5 இருக்கு. So 5 4s 20 into 6 பண்ணிக்கோங்க. 0 6 2s 12. So 120. So 120ன்றது தான் நம்மளுடைய LCM. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் இருந்தால் அது ப்ரைம் நம்பர். பேர் இல்லைனா எதுக்கு பேர் இல்லையோ அது கூட மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கணும். 120 into 2 60. ஸோ 60ல் ஆஃப் 30 30ல் ஆஃப் வந்து 15. ஸோ 15ல் வந்து ஆஃப் இருக்காது, ஏன்னா இது வந்து ஆட் நம்பர். ஸோ 3ல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ 5ல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 120 equal to 2 multiple 2 multiple 2 multiple 3 multiple
5ன்னு இருக்குது. ஸோ இங்கே 2 மல்டிபிள் 2க்கு மட்டும்தான் பேர் இருக்குது. ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறனால 2 ஸ்கொயர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 2 நம்பர் மட்டும்தான் பேர் இருக்குது. ஸோ 3 2 3 5 இது எதுக்குமே என்ன பண்ணல பேர் இல்லை. ஸோ 2 3 5 ஹேஸ் நோ பேர். ஸோ பேர் இல்லாத நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம், பேர் வர மாதிரி இந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு டிவைட் ஆகிற 8 15 20ஆல் டிவைட் ஆகிற ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், a new square number equal 120 multiple 2 multiple 3 multiple 5. ஸோ இதை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் பண்ணுங்கள். 120 into 2. ஸோ 2 2 2s are 4 1 2 is 2 into 3 0 4 3s are 12 2 remaining 1 2 3s are 6 1 7. So into 5 0 5 2s are 10 into 0 7 5s are 35 35 5 plus 1 36. Therefore 3600 is the new square number which is divisible by 8 15 20. So thank you student, we will solve remaining exercise on next video. Thank you for watching.